நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் 5 நாட்கள் விசாரணை நடத்த உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குறித்து இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது. அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிக்கந்தர், திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மாஞ்சோலை பகுதி என்பது உள்ளது. இந்த மாஞ்சோலை பகுதியில் பிபிடிசி நிறுவனம் மூலமாக ஒரு தனியார் தேயிலை தோட்ட நிறுவனம் இதன் மூலமாக வருகின்ற 2028ஆம் ஆண்டு வரை அவர்களுக்கான அந்த குத்தகை என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 535 தொழிலாளர்கள் அந்த பகுதியில் பணிபுரிந்து வந்தார்கள். மேலும் 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கடந்த முறை அவர்கள் அந்த பகுதியில் பணிபுரிந்த போது அவர்கள் மெதுவாக கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் என்பது தற்போது 2028ஓடு அந்த குத்தகை என்பது முடியக்கூடிய சூழ்நிலையில் பல தொழிலாளர்கள் தங்கள் மாஞ்சோலை பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். தற்போது 534 தொழிலாளர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கும் கட்டாயமாக விருப்பு ஓய்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த நிறுவனம் பல்வேறு அவர்களுக்கு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பகுதியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலிருந்து கீழே இறங்கி கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமும் எடுத்துள்ளதால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3 மாதமாக தங்களுடைய வாழ்வாதாரம் இல்லாமல் தங்கள் பணிகளுக்கும் செல்லாமல் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நேரடியாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அந்த மனு கொடுத்திருந்தார். ஏனென்றால் அந்த புகார் மனுவில் நேரடியாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்துள்ளார்கள், மனித உரிமை மீறல் பட்டுள்ளதாக அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் இன்று தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருந்து 2 உறுப்பினர்கள் குழுவினர் நேரடியாக இங்கு வந்துள்ளார்கள். அவர்கள் ரவி சிங் மற்றும் யுகேந்திர குமார் ஆகிய 2 பேர் நேரடியாக இந்த பகுதிக்கு மாஞ்சோலை பகுதிக்கு அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் நேரடியாக விசாரணை நடத்த உள்ளார்கள். கிட்டத்தட்ட இந்த விசாரணை என்பது 5 நாட்கள் நடைபெறும் என தேசிய மனித உரிமை ஆணையம் என்பது அறிவித்துள்ளது. குறிப்பாக 2 நாட்கள் என இன்றும் நாளையும் நேரடியாக மாஞ்சோலை பகுதியில் அவர்கள் நேரடியாக அங்கே தங்கியிருந்து அங்குள்ள தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது அவர்களை கேட்டறிவதற்கான முதல் கட்டமாக அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. மாஞ்சோலை, நாலுமுக்கு, ஊத்து, காக்காட்சி ஆகிய 4 பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மாஞ்சோலை உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன என்பது தொடர்பாக அவர்கள் அந்த மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக அவர்கள் முதல் கட்டமாக அந்த பொதுமக்கள் விசாரணை நடத்தியுள்ளார்கள். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய விசாரணையில் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து செல்ல மாட்டோம் என தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு வருகிறது. என்றால் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து நாங்கள் கீழே வரமாட்டோம் என தெரிவித்துதான் தங்கள் மாஞ்சோலை பகுதியிலே அவங்க வசித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அந்த பகுதியில் தங்களுடைய வாழ்வாதாரம் கூட இல்லாமல் கஞ்சி தொட்டி திறக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் தற்போது வரை நிலவி கொண்டு இருக்கிறது. இந்த நிலையில் அந்த மனித உரிமை ஆணையத்தின் குழுவினர் நேரடியாக அங்கு வருவதை ஒட்டி மணிமுத்தாறு உள்ள செக் போஸ்டில் கிட்டத்தட்ட 100கணக்கான போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். கடந்த சில தினங்களாக அங்க பேருந்து சேவை என்பது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று தேசிய மனித உரிமை ஆணையம் நேரடியாக அங்கு வருவதை ஒட்டி இன்று காலையிலிருந்து அரசு பேருந்து என்பது அங்கு இயக்கப்பட்டுள்ளது. சற்று முன் அது அரசு பேருந்து என்பது கோதையாரை நோக்கி செல்லக்கூடியதை நம்ம சற்று நிமிடத்துக்கு முன்பாக பார்த்தோம். மேலும் அந்த பேருந்தில் செல்லக்கூடிய ஒவ்வொரு பயணிகளிடம் அவர்களின் பெயர் மற்றும் அவர்கள் விவரங்கள் மற்றும் அவர்கள் செல்போன் நம்பர் ஆகியவற்றை பதிவு செய்த பிறகுதான் அவர்கள் நேரடியாக அந்த பகுதிக்கு செல்வதற்காக வனத்துறையினர் தங்கள் அனுமதியை வழங்கியுள்ளார்கள். மேலும் இன்றும் நாளையும் மணிமுத்தாறு அருவி மற்றும் மாஞ்சோலை பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினர் 2 நாட்கள் அங்கே தங்கியிருந்து தங்களுடைய விசாரணைகளை மேற்கொள்ளப்படலாம் என கூறப்படுவதை தொடர்ந்து நேரடியாக அது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று காலையில் களக்காடு முண்டதுறை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் இளையராஜா நேரடியாக அந்த ஆணையத்தின் முன்பாக நேரடியாக சென்று தங்களுடைய விசாரணைகளை நடத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு நேரடியாக அந்த குழுவினர் சென்று அங்கேயும் தங்களுடைய இந்த விசாரணை நடத்த உள்ளார்கள். என்றால் இந்த மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு என்பது இருக்கிறது, ஏன் அவர்களை வெளியேற்றுவதில் இவ்வளவு விரைந்து தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது
தொடர்பான கேள்விகளையும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் எழுப்பலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் ஒரு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பலர் தங்களுடைய அந்த புகார்களை தெரிவிப்பதற்காக, ஏனென்றால் 534 தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தற்போது வரை அந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தேயிலை தோட்டத்தில் இருந்து பணிபுரிந்து அவர்கள் ஓய்வு பெற்றவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் அதே இடங்களில் வசித்து வருகிறார்கள். 700 குடும்பத்தினரோடு தற்போது வரை மாஞ்சோலை மற்றும் காக்காட்சி, ஊத்து, நாடுமுக்கு ஆகிய 4 பகுதியிலும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் நேரடியாக இந்த 700 பேரிடம் விசாரணை நடத்துவதை ஒட்டி மேலும் யாராவது அவரோட உறவினர்களோ மற்ற யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் ஏற்கனவே 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கு பணிபுரிந்து வெளியே சென்றுள்ளார்கள். அவர்களும் மேலும் தங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த பகுதியில் இருப்பதாக அவர்களும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். மேலும் அவர்களும் இந்த பகுதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வனத்துறை செக் போஸ்டுகளும் பல இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் அந்தந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், குறிப்பாக அரசு போக்குவரத்து பேருந்து மட்டும் இயக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாகனம் முழுவதுமே முழு சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய குழுவினர் நேரடியாக அங்கே தங்கியிருந்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்க உள்ளார்கள். சிக்கந்தர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.